சார். அப்புறம் பாம்பே தூக்கிட்டு போயிட்டு ஜாலியாக கல்யாணம் பண்ணி பெரிய வீட்டில் இருக்க வேண்டியதான். பெரிய வீட்டுக்கு என்ன பண்ணுறது? நமக்கு தான் டெட் பாடி டான்ஸ் தெரியுமே, அவளுக்கு டெட் பாடி டான்ஸ் கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான். அப்பா அடா ஐயா அப்பா என்ன சில பேர் துரத்துறாங்க, நான் கீழே ஒழிஞ்சுக்கிறேன், யாருக்கும் சொல்லிடாதீங்க. சூப்பர் ஆடுமா வெள்ள தர முடியா? யார் ஜெயிச்சா? ஏன்பா விடுப்பா. அவ்வளவுதான். அப்பா எங்க ஹாரியா இருக்கு? நான் ரோமியோ. நான் உயிரோட தான் இருக்கேன். பின்னையே நான் ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கேன்னு பாக்குறியா? எனக்குள்ள வந்தவன் ஒரு சமூக விரோதி. எதிர்பாராத விதமா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் வெளில சொல்றதுக்குள்ள அவன் என்னை கொன்னுட்டான். பட் ஆண்டவன் புண்ணியத்துல நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். டிஐஜி விஜயகுமார் என் இடத்துல உன்னை வச்சு அந்த சமூக விரோதியை பிடிக்க திட்டம் போட்டிருந்ததை நான் உயிரோட வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் இடத்துல நீ இருக்கும்போது அவனை தாக்கி இந்த சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த நானும் ஒரு திட்டம் போட்டேன். டிஐஜியும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். எங்க திட்டம் நிறைவேற நேரம் வந்துடுச்சு. எதுவும் பேசாத. எங்க திட்டம் நிறைவேற வர நீ இடத்துல இருந்து நடிச்சுதான் ஆகணும். ஓ போயா, என்ன விளாடுறியா? அந்த மட்ட மதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இதுல நாளைக்கு எனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் வேற தெரியும். தெரியுமா? என்னயா இது? நாளைக்கு நீ வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நிச்சயதார்த்தத்தில் நான் போய் கலந்துக்கிறேன்.
ஓகே? ஒளிஞ்சிக்கிறதா? நம்ம ஏற்கனவே வீட்டை விட்டு வெளில வந்தாச்சுப்பா. நாளைக்கு எனக்கும் ஷில்பாவுக்கு கல்யாணம். ஈவினிங்கே பாம்பே ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்லயே ஃபர்ஸ்ட் நைட். உங்க சங்காத்தமே வேணாம். மட்ராஸ். ஏதாச்சும் பேசி குழப்பாதயா. உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் நான் பட்ட கஷ்டம் போதியா. ஆள விடுங்கப்பா. ஐயோ, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உன் குடும்பம் எதுன்னு உனக்கு தெரியுமா? ஆனா தெரியும்பா. நான் ஒரு அண்ணாத. நான் சாவு கூத்தாடி பொழைக்கிறவன். எங்க அப்பா ஒரு வெட்டியான். என் சின்ன வயசுல பூட்டான். இல்ல மட்ராஸ், நீ என் அண்ணன். என்ன சொல்ற நீ? நான் உயிரோட வந்த உடனே என்ன மாதிரியே இருக்க உன்னை பார்த்த உடனே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். டிஏஜி விஜயகுமார் சார் கிட்ட உன்னை பத்தி மறுபடியும் விசாரிக்க சொன்னேன். அவரும் பாம்பேக்கு போய் தாராவில உன்னை பத்தி விசாரிச்சார். உன்னை வளர்த்தவர்களுடைய பழைய நண்பர்கள் கிட்ட விசாரிச்சப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. ஆமா, என் அம்மா தான் உனக்கும் அம்மா. செத்து போன என் அப்பா தான் உனக்கும் அப்பா. அட கடவுளே, என்ன பெத்த அம்மாவையே நான் இவ்வளவு நாள் போலியா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி வேற வீட்டை விட்டு போக நினைச்சேனே. நான் உடனே அம்மா பார்க்கணும். அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மட்ராஸ், பொறுமையாரு. நீ இப்ப ஏதாவது செஞ்சினா அது எல்லாருக்கும் ஆபத்தா முடியும். என் திட்டம் நிறைவேறட்டும். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேரலாம். அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே மட்ராஸ்? நான் அனாதை இல்லை. எனக்கும் அம்மா இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நான் அனாதை இல்லை. ஏய், நடிக்காத. ஸ்டாப் இட். மலையில இருந்து கீழே விழுந்ததுனால நரம்பு கட்டாயி மூளை கலங்கி போச்சு. கோட்டை ஏமாத்தலாம், இந்த ஊரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ குழந்தைடா. சத்தியமூர்த்தி தேய்ச்சிக்காத. திட்டத்தை முறியடிக்க போறேன்னு சொன்னியே, எப்படி எப்படி முறியடிக்க போற சொல்லு. அத சொல்லக்கூடாது. ம்? அத சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ம். டாக்டர், ஆஸ்பத்திரி. ஹேய், ஆஸ்பத்திரி சொல்லு. ஆஸ்பத்திரியில என்ன செய்ய போற சொல்லு. அட நீ வேற வலிக்குதியா? ஆஸ்பத்திரி கொண்டு போங்க சொன்னேன். ஏய், இவனை கண்டம் துண்டமா வெட்டி இவன் கண்ணு இதயம் கிட்னி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் மீதிய கடல்ல தூக்கி போடுங்க. சத்தியமூர்த்தி, டேய் மொட்டை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.